ஓம் சாந்தி. 30/5/2024 முரளியின் அடிப்படையிலே பிரதர் எரிக் அவர்களின் முரளி கேட்கும் பயிற்சிகளின் பகிர்வு. ஓம் சாந்தி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நான் மொன்றியல், கனடாவில் இருந்து பிரதர் எரிக் பேசுகின்றேன். 30/5/2024 முரளியின் அடிப்படையிலே சில எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. எனக்கு முரளியிலே நம்பிக்கை என்ற வார்த்தை மையப்பொருளாக தென்பட்டது. அதனால் இந்த முரளி ஆனது நம்பிக்கை நிபுணரிடம் சென்று ஒரு முழுமையாக நம்பிக்கை செக்கப் செய்வதற்கு இது ஒரு அழைப்பிதழ் போன்று இருந்தது. எனவே நான் நினைத்தேன், உங்களுக்கு தெரியும், பாபா கூறுகின்றார் நம்பிக்கை என்பது வரிசை கிரமமானது என்று. சிலருக்கு 10% நம்பிக்கை இருக்கும், சிலருக்கு 100% நம்பிக்கை இருக்கும். எனவே எனக்குள்ளே நான் கேட்க வேண்டிய அந்த கேள்வி, என்னுடைய நம்பிக்கையினுடைய சதவீதம் என்ன? இந்த நம்பிக்கையின் சதவீதத்திலே சகல விதமான வெவ்வேறு நம்பிக்கைகளும் அடங்கி இருக்கின்றனவா? எனவே உண்மையை சொல்ல போனால், இந்த முரளியின் ஆரம்பத்திலே பயிற்சியானது அதிகளவு கடைதல், அதிகளவு பிரதிபலித்தல். எனவே இது ஒரு பயிற்சி என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் உண்மையாக கற்க வேண்டும். அத்துடன் இன்று எனது நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்று எண்ணி நான் கேட்க வேண்டும். எனவே பல வருடங்கள் கடந்த பின்னர் நான் என்னுடைய ஆரம்ப நாட்களை பற்றி நினைத்து பார்க்கின்றேன். அந்த நேரத்திலே எங்களுக்குள்ளே இருந்த நம்பிக்கை, இந்த உலகம் மிக மிக விரைவில் மாறப்போகின்றது. எனவே ஏதோ ஒரு கட்டத்தில் நான் வேலையை விட வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் என்னுடைய ஓய்வு நிலைக்காக நான் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்று கூட நான் நினைக்கவில்லை. இப்போது நான் ஓய்வு பெற்றுவிட்டேன். எனவே இது ஒரு நாடகத்திலே ஒரு முன்னோக்கு பார்வையை எனக்கு ஏற்படுத்துகின்றது. எனவே என்னுடைய நம்பிக்கையானது இப்போதும் அதே போல் இருக்கிறதா? காலம் செல்ல செல்ல நேரத்தை பற்றிய எனது புரிந்துணர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆமாம், பலவிதமான சீரமைப்புகளை செய்ய வேண்டியிருந்தது. எனவே என்னையே நான் கேட்டுக்கொள்கின்றேன், சில குறிப்பிட்ட விஷயங்களிலே சிறிதளவிலே என்னுடைய நம்பிக்கை நான் இழந்து விட்டேனா? முன்னர் இருந்த அதே அளவு நம்பிக்கை எனக்கு நாடகத்தில் இப்பொழுதும் இருக்கின்றதா? பாபாவிலே என்னுடைய நம்பிக்கை 100% இருக்கிறதா? என் மீது என்னுடைய நம்பிக்கை 100% இருக்கின்றதா? அதனால் இவற்றை பற்றி சிந்திப்பதிலே நான் அதிகளவு நேரத்தை செலவிட்டேன். எனவே நான் உங்களுடன் நேர்மையாக இருக்க வேண்டும். நான் உங்களை ஏமாற்றவில்லை. நான் அவ்யக்த பரிவாரில் மோகினி தீதியுடன் சிறிது சம்பாஷணை செய்யும் போது இந்த நம்பிக்கை என்ற விடயத்தை அவரிடம் கேட்கின்ற அந்த அனுகூலத்தை எடுத்துக்கொண்டேன். அதாவது டாக்டர் நம்பிக்கை இதை பற்றி என்ன சொல்கின்றார் என்று பார்த்தேன். ஆனால் நான் நினைக்காத சில மிகவும் சூட்சுமமான விஷயங்கள் அவர் எடுத்து வந்ததை பார்த்து அது என்னை மிகவும் தொட்டது. நான் நினைத்தேன் நான் நன்றாக கடைந்திருந்தேன். ஆனால் அதன் பின்பு தான் நான் உணர்ந்தேன், இந்த நம்பிக்கை என்ற விடயத்திலே இதைவிட அதிகமான சூட்சுமமான விடயங்கள் இருக்கின்றன என்பதை நான் உணர்ந்தேன். மோகினி தீதி கூறிய அந்த கருத்துக்களிலே எனக்கு மிகவும் பிடித்த விடயமாக இருந்தது என்னவென்றால், அனைத்துக்கும் முதலிலே நம்பிக்கைக்கும் போதைக்கும் இடையில் இருந்த வித்தியாசத்தை பற்றி அவர் கூறியிருந்தார். அவர் கூறினார், சில பேருக்கு நம்பிக்கை குறையவில்லை, ஆனால் போதை குறைந்திருக்கின்றது. ஏனென்றால் ஆரம்பத்திலே எங்களுடைய போதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், உங்களுக்கு தெரியும், எல்லாமே புதியதாக இருக்கும். பாபா எங்களுக்கு சொல்லுகின்ற விடயங்களிலிருந்து நாங்கள் மிகவும் தொலைவிலே இருப்பதாக உணர்வோம்.
அந்த நிலையை நோக்கி நாங்கள் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருப்பதனால் சில வேளைகளில் இந்த போதை குறைவடைந்திருக்கலாம், ஆனால் நம்பிக்கை குறைவடையாது. அத்துடன் எனக்கு மிகவும் பிடித்திருந்த விடயம், அவர் கூறினார், நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பதற்கும் அந்த நம்பிக்கையை பேணுவதற்கும் அந்த நம்பிக்கையை பயன்படுத்துவதற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. எனவே நான் நினைத்தேன் இது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விடயம். அத்துடன் அவர் மிக நல்ல உதாரணங்களையும் கூறினார். பாபா கூறுகின்றார், நம்பிக்கைதான் அத்திவாரம். எனவே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீங்கள் படிக்க மாட்டீர்கள், உங்களால் பாபாவை நினைவு செய்ய முடியாது, உங்களால் ஸ்ரீமத்தை பின்பற்ற முடியாது. அத்துடன் நம்பிக்கை என்பது ஆழமான ஆத்ம உணர்வின் அடிப்படையில் தான் வருவது. எனவே அதற்கு அதிகளவு முயற்சி தேவை. அத்துடன் மாயை எங்களை அந்த நம்பிக்கையிலிருந்து அப்பால் விலக்கி விடுவாள். எனவே மோகினி தீதி பகிர்ந்து கொண்டார், தந்தையின் மீதுள்ள நம்பிக்கை. பாபா கூறுகின்றார், நாங்கள் முதலில் வைத்திருக்க வேண்டிய அந்த நம்பிக்கை அதுதான். எனவே அவர் சொன்னார், இது பாபா இருக்கின்றார் என்று நீங்கள் அறிந்து கொள்கின்ற நம்பிக்கை அல்ல, ஆனால் பாபா மீது நாங்கள் என்ன வகையான நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். உதாரணமாக, பாபா தான் பொறுப்பு என்ற நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். எனவே அவர் சொன்னார், பாபா தான் பொறுப்பு என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் தோன்றும் போது எந்த அளவுக்கு நான் அந்த நம்பிக்கையை பேணுகின்றேன். அத்துடன் மோகினி தீதி கூறினார், சிலர் இந்த நம்பிக்கையை மிக நன்றாக வைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், பாபா தான் பொறுப்பு என்ற இந்த மேஜிக்கானது நடைமுறையில் வருவதற்கு சிறிது காலம் எடுக்கலாம். எனவே அது நடக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். சிலர் அந்த சந்தர்ப்பம் முடிவடைவதற்கு முன்னரே கைவிட்டு விடுவார்கள். எனவே அவர் சொன்னார், பாபா தான் பொறுப்பு என்பதை எங்களுடைய மனதிலே அந்த நம்பிக்கையை நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால் அந்த மேஜிக் இடம்பெறுவதை எங்களால் காண முடியும். நம்பிக்கை என்பது எப்போதும் வெற்றியை ஏற்படுத்தும், அத்துடன் பாபாவின் அன்பையும் அனுபவம் பெற செய்யும். சங்கம யுகத்திலே எனது நம்பிக்கையை பற்றி நான் எனக்குள்ளே கேட்டு பார்த்தேன். இதுதான் அந்த நேரம், இதுதான் நிகழப்போகின்றது, ஏதோ ஒன்று மாறப்போகின்றது என்ற அதே நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கின்றதா என்று நான் என்னை சோதித்து பார்த்தேன். ஆனால் மீண்டும் மோகினி தீதி இந்த சங்கம யுகத்திலே நம்பிக்கை வைத்திருப்பதை பற்றி மிகவும் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டு வந்தார். அதாவது, சங்கம யுகத்தின் மீது நம்பிக்கை என்றால் எவ்வாறு இந்த யுகம் ஒரு புண்ணிய யுகம், அத்துடன் இந்த யுகத்திலே நான் அதிமேன்மையானவராகின்றேன், அதிமேன்மையான பணியை செய்வேன் என்பதை போற்றுவதாகும். எனவே எனது விழிப்புணர்விலே எனது நம்பிக்கையானது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதிலே மிகச்சிறிய வேறுபாடு அங்கு காணப்பட்டது. நான் மேன்மையானவராகின்றேன், அத்துடன் மேன்மையான பணியை செய்கின்றேன் என்ற விழிப்புணர்வு எனக்கு இருந்ததா? அந்த நம்பிக்கையை நான் பயன்படுத்தும் போது நான் செயல்படுகின்ற விதம் மாறும், நான் விடயங்களை தீர்க்கின்ற விதம் மாறும், அல்லது எதையாவது செய்கின்ற விதம் மாறும். எனவே நம்பிக்கையை கொண்டிருப்பதற்கும் நம்பிக்கையை பேணுவதற்கும் அந்த நம்பிக்கையை பயன்படுத்துவதற்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை பற்றி நாங்கள் நினைப்பது, நான் அதை போற்றுகின்றேன். ஆகவே நான் உண்மையிலேயே இந்த நம்பிக்கையை பயன்படுத்துகின்றேனா என்று கேட்பது என்னுடைய பயிற்சியாக ஆகியுள்ளது. அத்துடன் இன்னொரு பயிற்சியையும் நான் எனக்குள்ளே கேட்கின்றேன். அதாவது, எதன் அடிப்படையில் நான் இந்த நம்பிக்கையை பயன்படுத்துகின்றேன்? எனது நம்பிக்கை புரிந்துணர்வின் அடிப்படையில் இருக்கின்றதா? அது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கின்றதா?
அல்லது நான் உணர்கின்ற, நான் அனுபவம் செய்கின்ற பாபாவினுடைய சக்காஷின் அடிப்படையில் இருக்கின்றதா? அல்லது இந்த நம்பிக்கை பயத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறதா? எனது ஆசைகளின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை ஏற்படுகின்றதா? இவ்வாறாக பல விடயங்கள் இந்த நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருப்பதை நான் உணர்ந்தேன். அதனால் பாபா எங்களுக்கு முன்வைக்கின்ற அந்த முழுமையான நம்பிக்கை என்பது மிகவும் ஒரு ஆழமான நடைமுறையாகும். எனவே அடுத்து வரும் சில மாதங்களுக்கு இது ஒரு நல்லதொரு சாகசமான செயலாக இருக்கப் போகிறது என நான் உணர்கின்றேன். எனது நாளாந்தம் நடைமுறைகளிலே இந்த நம்பிக்கையை நான் பயன்படுத்துவதை பரிசோதனை செய்வேன் என்று நம்புகின்றேன். எனவே டாக்டர் நம்பிக்கையிடம் இந்த முழுமையாக நம்பிக்கை செக்கப் செய்த பின்னர் இதுதான் என்னுடைய சிறிய கண்ணோட்டம். உங்களுடைய நம்பிக்கை என்ற நடைமுறையிலும் உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துகின்றேன். அத்துடன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பையும் நான் வழங்குகின்றேன். ஓம் சாந்தி.